நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். எனக்கு இந்த டைப்ஸ்லாம் வேணாம், என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸாக்டாக ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் போயிட்டுருக்கா இல்லை டவுனில் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? இந்த ஆயிரக்கணக்கான கம்பெனிஸையும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸை ஒரு ஆவரேஜாக நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை மேக் பண்ணுறாங்க. இப்போது இந்த நிஃப்டி 50யோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தால் மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அதுவே நெகட்டிவ்ல இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி பேங்க்குக்கு தனியாக நிஃப்டி பேங்க்னும் ஐடிக்கு தனியாக நிஃப்டி ஐடினும் தனித்தனியாக இண்டெக்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்னால் என்னன்னு உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த இண்டெக்ஸை அப்படியே காப்பி அடித்து அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ டைரெக்டாக அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதே தான். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு இந்த இண்டெக்ஸ் வச்சே சொல்லும் போது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உட்காந்து ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேடி இன்வெஸ்ட் பண்ணோம்? அதுக்கு சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஐடியாலாம் சூப்பர். இது இவ்வளோ சிம்பிள்னால மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். பரவாயில்ல, உனக்கும் வேலை செய்யுது. நம்பர் 2, ஈஸி டு மேனேஜ். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் அப்படி இல்லை. இந்த இண்டெக்ஸை எக்ஸாக்டாக காப்பி அடிக்கிறதுனால இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்பர் 3, லெஸ் சார்ஜஸ். செகண்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைல்ல. ஸோ அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே இதில் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டேர்ம்ஸ்லாம் தெரியாதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை ஃபுல்லாக போய் பாருங்கள். நம்பர் 4, லோ ரிஸ்க். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஸ்மால் கேப்பில் இருக்க செக்டார்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் நம்மளோட இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணதுனால கம்பேரிட்டிவ்லி இதில் ரிஸ்க் ரொம்பவே கம்மி. நம்பர் 5, டைவர்சிஃபிகேஷன். ஜென்ரலாகவே இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பல செக்டார்ஸில் டைவர்சிஃபை ஆகி இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பை நேச்சராகவே உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இதில் நான் எப்படி கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் 1, ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு இந்த இண்டெக்ஸை எவ்வளோ அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ எப்போவுமே ட்ராக்கிங் எரர் ரொம்ப கம்மியாக இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம். 2, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லப்படுற இந்த சார்ஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுமே சிமிலராக தான் இருக்கும். இருந்தாலும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, லாங் டேர்ம். இண்டெக்ஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டராக தான் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடையாது. இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது ஒரு பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கிது. மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நம்ம பர்டிகுலராக ட்ராக் பண்ணுற தேவை இங்கே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் மெடிடேட். ஸோ மை ரேட்டிங் ஃபார் திஸ் இஸ் 9 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பிகே இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.